கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 1:25. மேத்யூ 1:25. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறுவளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் இங்கே மத்தேயு எழுதுகிறார். என்ன? இயேசு கிறிஸ்து பிறக்கும் மரியாளிடமிருந்து பிறக்கும் மட்டும் யோசேப்பும் மரியாளும் உடலுறவு கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு பின்பு உடலுறவு கொண்டார்கள் என்பதை தெரிவிக்கும் விதமாக சொல்லுகிறார். 2 காரியம் நம்ம இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் பிறந்தாரே ஒழிய அவர்களுக்குள் உடலுறவு இல்லை என்பதை, ஏன்னா அறியாதிருந்து என்று சொல்வது வேதவசனம். அறியாதிருந்ததுன்னா உடலுறவு. நீங்கள் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி அவனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். என்ன அறிந்து என்றால் என்ன? உடலுறவு கொள்வது. 17, அதே ஆதியாகமம் 4:17 பாருங்க. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். என்ன? அவன் அறிந்தான், அதனால பெற்றாள்னு சொல்லக்கூடியதான். அதிலே 25வது வசனம் ஆதியாகமம் 4. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். அப்போ என்ன? அறியாதிருந்தான். யோசேப்பு அறியாதிருந்தார்னா என்ன பண்ணலை? அவங்களோட உடலுறவு கொள்ளலை. யூதாவை பற்றி பார்க்கும்போது ஆதியாகமம் 38வது அதிகாரம் 26வது வசனத்தில் யூதா தன்னுடைய மருமகளாகிய தாமார் கூட உடலுறவு கொள்கிறாரு. அதற்கு பின்பாக அவர் ஒரு விலைமாதுன்னு நினச்சி அவர் பண்ணிடுறாரு. அதை குறித்து சொல்லும்போது யூதா அவளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் அளவும், எப்படி அவர் குமாரனை பெருவளவும் அவன் அறியாதிருந்து. அப்போ என்னன்னா, மரியாள் என்பவள் எப்பொழுதுமே கன்னிகையாக இருக்கவில்லை. மரியாள் ரொம்ப ஒரு நீதியான சகோதரி. மரியாள் கனத்துக்குரியவங்க, மரியாள் போற்றத்தக்கவங்க. ஆனால் அவங்க எப்பொழுதும் கன்னிகை இல்லை. குமாரனை பெருமளவு தான். பெற்ற பின்பாக அவர்கள் யோசேப்பு அறிந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது. நீங்கள் மத்தேயு 12வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லும்போது, இப்படி அவர் ஜனங்களுடைய பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அதற்கு பின்பாக பிள்ளைகள் பெறப்பட்டாங்க. 4 பிள்ளைகளுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக மகளும் பிறந்தாங்க. அது எத்தனை பேர் நமக்கு தெரியல. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பாக அதற்கு பின்பாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளைகள் பெற்றன. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒருவேளை நீங்கள் கத்தோலிக்க சமயத்தை பின்பற்றவங்களாக இருந்தீங்க, கத்தோலிக்க சபைக்கு போனவங்களாக இருந்தீங்க, இல்லை ஒருவேளை இன்னும் போய் கொண்டு இருக்கீங்கன்னா அங்கே என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க? மரியாள் கன்னி இல்லை, கிடையாது. அவங்க இயேசு கிறிஸ்துவை பெறும் மட்டும்தான் அவங்க கன்னி மரியாள். கன்னியாகிய ஸ்திரீயினுடைய வயிற்றில் உற்பவித்து அவங்க பிறந்தாங்க. அதற்கு பின்பாக மரியாள் சாதாரண பெண்மணியாக தன்னுடைய கணவனாகிய யோசேப்போடு இருந்து அவர்கள் வேறு பிள்ளைகளையும் பெற்றார்கள். அதில் எந்த விதமான மாறுபாடான சந்தேகமும் கிடையாது. நீங்கள் தயவு செய்து நீங்கள் போய் பைபிளை வாசித்து பாருங்கள். அதில் உள்ள சகோதரர்கள் பெயர் போடப்பட்டிருக்குது. ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் சபையில் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க இதை சொன்னதுக்கப்புறம் அவங்க போய் அந்த பைபிள் எடுத்து பார்த்துட்டு அங்கே போய் ஆர்சி சர்ச்சில் உள்ள ஃபாதர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அந்த ஃபாதரும் ஆமாம் அவங்க மரியாளுக்கு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிறகு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, இல்லை கத்தோலிக்க சமயத்தில் அவங்க கன்னி மரியாள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் அளவும் அவர்கள் தங்களுடைய கன்னித்தன்மையை பாதுகாத்து கொண்டாங்க. யோசேப்பு அவங்களுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக ஒரு நீதிமானாக இருந்தார்.
ஆனால் அதற்கு பின்பாக அவர்கள் உடலுறவு கொண்டு ஒரு நல்ல கணவன் மனைவியாய் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அப்போ ஒருவேளை அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கன்னி மரியாள் அப்படின்னு என்ன நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெருமளவும் தங்களை பரிசுத்தத்தில் காத்து கொண்டார்கள் என்பதில் நம்ம மிகுந்த சந்தோஷமாய் அவங்களை போற்றக்கூடியவங்களாக இருப்போமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் மரியாளை கனப்படுத்தவும், அதே சமயத்தில் ஆண்டவரே அவர்களை வணங்கக்கூடாதவர்களாயும் இருந்து தெளிந்த ஞானத்தோடு வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னரை சந்திப்போம்.